ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்ப்போம். பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை காணப்படும். இரவு நேரம் மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த காற்று இருக்கும். ஸோ காலை பொழுதில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும். பகல் நேரங்களையும் வானம் மேகமூட்டம் இருக்கும், வெயிலும் இருக்கும், மேகமூட்டத்துகளில் கொஞ்சம் வெப்பநிலையும் இருக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதி இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சினால் நமக்கு வெயிலுக்கு இடையில் சில மேகமூட்டங்கள் வரும். அதனால் நமக்கு மழை கிடைக்கும். எந்தெந்த தேதியில் மழை கிடைக்கும்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் பகல் நேரத்தில் அதிக வெயிலும் இருக்கும், அந்த நேரத்தில் வானம் மேகமூட்டதும் இருக்கும். பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை பெய்யும், சில இடங்களில் வெயில் மட்டும் இருக்கும், சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம், சில இடங்களில் லேசான மழை, சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த வெப்பநிலையை உயர்றதை பொறுத்து அதிகமான மழை, அதாவது சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை இல்லை. பகல் நேரத்தில் அடிக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து இந்த மழை பெய்யும். மதிய நேரத்தில் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மேலே இந்த மழை லேசாக கடலோர மாவட்டத்திலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக உள் மாவட்டத்தில் மாலையிலையும் இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒட்டியுள்ள மாவட்டங்கள்லையும் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் அதே போல் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும். இந்த வெப்பநிலை பொறுத்து சில இடங்களில், அதாவது குறைவான இடங்களில் மழை பெய்யும். ஸோ அந்த நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்யும் தகவலை நம்ம பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வானிலை மாற்றங்களை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.